கர்ம வீரர் காமராஜர் குறித்து திமுகவினர் அவதூறா பேசினாலும் அது பத்தி கண்டுக்காம காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியில நீடிக்கிற அவல நிலை இருக்கிறதா தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சிச்சிருக்காரு. செய்தியாளர்களுக்கு பேட்டியளிச்ச அவரு கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பா 7 நாட்களை தாண்டியும் இன்னும் உரிய நடவடிக்கை இல்லைன்னு முதல்வர் ஸ்டாலின் இது குறித்து வாய் துறக்கலன்னு கடுமையா விமர்சிச்சாரு. முதல்வர் சாரின்ற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போறாருன்னு குற்றம் சாட்டின அவரு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறதுக்கு இதுவே சாட்சின்னு தெரிவிச்சாரு. திமுக முகாம்ல இணைஞ்சா மட்டுமே 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு பகிரங்கமா தெரிவிச்சு பெண்களை வலுக்கட்டாயமா திமுகவுல சேர்த்து வரதா விமர்சிச்ச அவரு இப்படித்தான் வர சட்டசபை தேர்தலுக்கு பணம் பட்டுவாடா செய்வோன்னு பல்லடத்துல திமுகவினர் பகிரங்கமா தெரிவிச்சதாவும் சுட்டிக்காட்டினாரு. தமிழகத்துல 6 முறை ஆட்சியில இருந்த திமுக 7வது முறையா ஆட்சிக்கு வருவதற்காக மாம்பழம் விக்கிற மாதிரி கூவி கூவி ஆட்களை கட்சிக்கு சேர்த்து வராங்கன்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு.